So welcome turbidity sensor powered by Aqua Yaga system. Aqua Yagaனா என்ன, அக்கா மாலா இது மாதிரி கிடையாது. அவங்க வந்து நிறையா பியூரிஃபிகேஷன், வாட்டர் பியூரிஃபிகேஷன், வாட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் இப்போதைக்கு கேட்டிருக்காரு. சரிங்களா? அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, டர்பிடிட்டி சென்சார் எப்படி பண்ணுறது, ஏன் சார் இதை ஓப்பன் சோர்ஸாக போடுறீங்க, ஏன் இதுன்னா இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. அக்வா யாகா சிஸ்டம் இஸ் ஃபார் லாங் டைம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ப்ராஜெக்டாக இருக்கும். இதை நம்ம இன்டிகிரேட்டடாக பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரோபோ ஃப்ளோ டேட்டா செட். ஸோ இப்போ தான் அவர் கொஞ்சம் ஏஐயோட ரைஸுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே இதை புரிய வைக்க முடியுது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே இதை கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் தயங்கினார். ரைட்டுங்களா? டர்பிடிட்டி டேட்டா செட். டர்பிடிட்டின்னா எனக்கு என்னன்னு தெரியல, அவர் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு டேட்டா செட்டு இருக்குது. ஏன்னா ஏஐயில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்க முடியுன்ற ஒரு பெரிய கற்பனையில் இருக்காங்க. இதில் நல்ல டேட்டா செட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனில் வருமா, எண்ணத்தில் வரும்ன்றது எனக்கு தெரியல. கிளாஸிஃபிகேஷன்றது நீங்கள் நார்மலாகவே செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது டர்பிட் அப்படின்னு போட்டிருக்கு. அன்யூஸ்டு டேட்டா செட்னா க்ளீன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? இது க்ளீனு. இப்போ இதில் 71 இது இருக்குது. 71 இதில் எது டர்பிடிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். பட் இதை நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டு, லைட்னிங்கு. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் நல்லா பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். சாரி, பிரியாணியில் இல்லை, அவர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிரியாணியே ஞாபகம் வருது. ஸோ இந்த டர்பிடிட்டி சென்சார் ஏன் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது டோட்டல் டிடிஎஸ்ஸா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸான்னு தெரியல. ஸோ அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள தான் நம்ம இதில் கூப்பிடணும், வேறு யாரையும் கூப்பிட முடியாது. சரிங்களா? டர்பிடிட்டி டேட்டா செட், வாட்டர் டர்பிடிட்டி டேட்டா செட்டை பற்றி கொஞ்சமாச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும். இதில் நீங்கள் கொஞ்சம் இந்த ஐஐடி பாய்ஸ் இவங்கலாம் தலையிட்டீங்க, கொஞ்சம் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தலையிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை, ஒரு சுத்தமான தண்ணியை மக்களுக்கு கொடுக்க முடியும். அண்டர் வாட்டர் டர்பிட், இதெல்லாம் வந்து மீன் பிடிக்க போகிறவங்க, திமிங்கலம் பிடிக்க போகிறவங்க பண்ணுறது. ட்ரெயினர் கிட்டு, இது என்னன்னு தெரியல, பார்ப்போம். டர்பிடு என்னமோ புதுசாக போட்டிருக்காங்க. கலர் சென்சார், கைரோஸ்கோப்பு. சரி, இது தேவைப்படும், பின்னாடி வச்சுக்கிறேன். டர்பிடிட்டி சென்சாரில் இது கொடுத்துருக்காங்க. ஏஐ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு பாட்டில் வாட்டர் வித் NOK3 கிராக்ஸ் பை இது வாட்டர் டர்பிடிட்டி 1009 வாட்டர் டர்பிடிட்டி. இவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கன்றது தெரியாது. ரைட்டா? ஸோ இதை எப்படி சார் ட்ரெயின் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்குவார். இதை க்ளோன் பண்ண தான் முடியுமா? ஓ மை காட். டேட்டா செட்டுக்கு போவோம். இது ரொம்ப ஈஸி. இந்த டேட்டா செட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் டேட்டா செட்டுக்கு போயிட்டு YOLO V11 யூஸ் பண்ணுங்கள். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? திஸ் இஸ் பவர்ட் பை அக்வா யாகா சிஸ்டம்ஸ். நீங்கள் தேவைன்னா அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்க. என்னென்னா எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ டேட்டா ஜெனரேட்டரில் இவ்வளவு இருக்குது. ஹியூமன் பாடி இது நமக்கு தேவைப்படும். எத்தனை இருக்குது? 579 இருக்குது. இது தேவைப்படும். ஃபைட் டிடெக்ஷன், சண்டைனா போடக்கூடாது, கெட்ட பசங்க தான் சண்டை போடுவோம். ஸோ நான் தேடிய நல்ல விஷயம் இது. ஓகேவா? இப்போ இதில் எப்படி சார் இருக்குது? வாட்டர் கப்பு, அப்புறம் அரவுண்டு NTU 30 NTU கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் லைட்னிங் கண்டிஷன்ஸில் NTU பண்ணியிருக்காங்க. இது அவர் கேட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ சம்மந்தமான விஷயங்களை நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு PPT வாங்கி அவங்களுக்கு சப்மிட் பண்ணி அதை வந்து ரொம்ப ஒரு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாட்டர் V2 டேட்டா செட்டு யார் டேட்டா இது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு டர்பிடிட்டி சென்சார் சென்னை ரிஜி ஸ்ட்ரீட்டில் வாங்கினப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அது யூஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியல பாஸ், கைவிட்டுருங்க அப்படின்னாங்க. ஆனால் அப்போலேருந்து விரட்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா டவுன்லோட் பண்ணி அவருக்கு கிட்டப்பில் இந்த லிங்கை போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். அப்புறம் அவங்க நீங்கள் இன்டிகிரேட் ஆனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து இது ஒரு ஏஐயில் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அதை பணமாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வேறு என்ன இருக்குது? பாட்டம் 80 கிளாஸ் 80 ஒன்லி, இது என்னன்னே தெரியல. ஓகே, NTU 80 வெரிஃபிகேஷன் 2 குவாலிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ வரேன்ப்பா.
ரைட்டா? குவாலிட்டி ஆஃப் வாட்டர் டிடெக்ஷன், குவாலிட்டி ஆஃப் ATU, பேப்பர் கிளாஸ் டிடெக்ஷன் என்னன்னு தெரியல. இதனால் லைட் இருக்கணும், லைட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் இருக்கும். வெரி ஒப்பேக் வாட்டர், அப்புறம் வாட்டர் குவாலிட்டி, வாட்டர் டர்பிடிட்டி NTU, யோலோ ரன்னிங் டிடெக்ஷன். ஏன் ஓடுறாங்க எல்லோரும் தெரியல, பார்ப்போம். எவன் ஓடுறேன் எவன் நிற்கிறேன், அதான் டிடெக்ஷனு. சரி, இப்போ இதெல்லாம் குமட் AI அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. சரியா? இது ரொம்ப ஈஸி. நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே இதை டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். இது ஒன்றும் அந்தளவுக்குலாம் கஷ்டம் கிடையாதுப்பா. ஏன்னா அல்ட்ராலிட்டிக்ஸ் அதை ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. ரைட்டா? நான் ஒரு IT கம்பெனியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை பார்க்கும்போது எப்படி எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னாங்க, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குருவான்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது ஒத்து வராது. ஸோ வெரி குமட் AI அதுதான் கொடுத்துருக்கு. வேஸ்ட் கிளாசிஃபிகேஷன், UTC வேஸ்ட்டு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை. ஓகேவா? ஸோ 1300 வாட்டர் குவாலிட்டியில் க்ளீன் வாட்டர், லிட்டில் ஒப்பேக் வாட்டர், ஒப்பேக் வாட்டர், வெரி ஒப்பேக் வாட்டர், இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் யோலோ V11 டேட்டா செட்டை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபார்மேட் பண்ணோம் என்ன ஏதுன்றதை அவருக்கு நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி தான் அவர் காது கொடுத்தே கேட்டிருக்காரு, கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து இருக்கிறது அதுதான் க்ளீன் வாட்டர், ஒபேக் வாட்டர், அதான் இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா செட்டை எடுத்துகிட்டு யோலோ V11. ஓகே, இது என்னது? வேஸ்ட்டு, முக்கியமானது. ஹசார்டஸ் ஆர்கானிக், இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேவா? வேஸ்ட்டு, குப்பையை போடுறவங்களான அரெஸ்ட் பண்ண சொல்லணும். சும்மா சொன்னேன், அவங்க வீட்டில் போய் போட்டு வந்துடணும். ஓகே, இது இப்போதைக்கு கவனம் செலுத்த வேணாம். அவர் கொடுத்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம். NTUனா அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. ரைட்டா? குமட் AI, NTU குமட் AI. இது டேட்டா செட்டை போட்டு அவருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஓகே, பண்ணிவிட்டு டேட்டா செட். ஓகே, நான் ஒன்றுமே வர மாட்டேது. டவுன்லோட் டேட்டா செட் கொடுத்துட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கா? சரி, ஃபோல்டர் இது இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸி. இது ஒரு ஆப்லேயே இன்டிகிரேட் பண்ணிட்டு போயிடலாம். தயவுசெய்து நீங்கள் யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஓகே, ஓகே, இதில் கொஞ்சம் ஏன் நான் உங்கள் தலையிட அவர்கிட்ட கேட்டிருக்கேன் பெர்மிஷனு, அவரோட பெர்மிஷனோட இந்த தலையிட நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, NTU 0123, NTU 4, ஏதோ ஒரு பேப்பர் கப் வச்சு பண்ணுறாங்க, அழகாக பண்ணுறாங்க. இமேஜஸ் ஒன்று கூட இல்லையா? என்ன கொடுமை சரவணன் இது. இருந்தாலும் இந்த இது தேவை நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது என்ன சொல்ல வருதுன்றதை அவர்கிட்ட தான் கேட்கணும். NTU பேப்பர் கிளாஸ், டெஸ்ட் கப், 16,000 இமேஜஸ் இருக்குது. ஆயில் ஸ்லிப்பு, குமட் AI கொமட் கொடுத்து. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் 220 இருக்குது. அடுத்தது மிகப்பெரிய டேட்டா செட்டுப்பா. என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, கப்பு நாட் எஸ்ஸு. இது என்ன கப்பு? டீ கப்பு கம்ப்யூட்டரைசேஷன் மாடல். ஒன்றுமே புரியல, என்னது? கப்பு நாட் எஸ்ஸு, கப்பு நாட் எஸ்ஸு. தண்ணி இருக்குது தண்ணி இல்லை, இது எதுக்கு பண்ணியிருக்காங்க? தண்ணி இருக்குது தண்ணி இல்லைன்றத ஏன் தெரியவே இல்லைப்பா, ஏன்னு தெரியல.
பேப்பர் கிளாஸ் NTU மெத்தடு. இதை அவர்கிட்ட கேட்டோம்னா தான் அதை டெவலப் பண்ண முடியும். வெரி ஓஹாக் வாட்டர். என்ன பண்ணணும், இது அப்படியே பேஸ்ட் பண்ணணும். குமாட்டேயாய் அரவுண்ட் 30 to 90 NTU. இது நல்லா இருக்குது இந்த டேட்டா செட்டு. சரியா, இதெல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாட்டர் டேட்டா செட் டவுன்லோட் டேட்டா செட், டவுன்லோட் கோட். ஓகேவா, பார்த்துட்டு டவுன்லோட் ஆகுதா திரும்ப பாருங்கள். அது முக்கியமான டேட்டா செட். இம்பார்ட்டண்ட்டு டேட்டா செட்டு. என்ன பண்ணுறாங்க, யார் ஓடுறாங்க ஓடலைன்னு கண்டுபிடிக்கிறாங்களா? இதை அப்புறம் வச்சுக்குவோம். யார் குர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்ப்போம்ப்பா. இது என்னன்னு புரியல. வாட்டர் V2 CMBS. என்னது டேட்டா செட் ஏர் 2 பார்ப்போம். ஏரில் இருக்க காம்போசிஷனே கண்டுபிடிக்கலாம், தண்ணியில் இருக்க கண்டுபிடிக்க முடியாதா? எடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டர்பிலிட்டி விஷன் டேட்டா செட்டு, மைல்ட் டர்பிலிட்டி மாடரேட். இது நல்ல டேட்டா செட்டு. ஓகேவா, இதை டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணணும். இப்போ இதை வந்து எப்படின்னா, ஒரு அல்ட்ராலிட்டிக்ஸ் ஹப்னு ஒரு ஆப் இருக்கும். அது வந்து நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன்லேயே வரும். அது நல்ல ஒரு இது, அதை நீங்களே ட்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இதோட ப்ரொசீஜர் எப்படி வச்சுருக்காங்க. ஃபிஷ் டிடெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. டர்பிடிட்டி எல்லாருக்குமே தேவைப்படுது போல். மீன் வளர்க்குறவங்களுக்குலாம் டர்பிடிட்டி தேவைப்படுது. புரியுதா? இது மீன் இருந்தாலும் இதை எடுத்து கொடுத்துருவோம் அவர்கிட்ட. ஏன்னா அது நான் உங்களுக்கு தேவைப்படும்.
எடுத்து வச்சுருங்க. ரன்னிங் டேட்டா செட்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓடுறதுக்கு நம்ம பயன்படும். ஓகேவா? இது நல்ல டேட்டா செட். 901 வந்து டர்பிலிட்டி டேட்டா செட், நல்ல டேட்டா செட். ஓகேவா? நல்ல டேட்டா செட். ஆனால் பேக்ரவுண்ட் என்ன வச்சுருக்காங்கன்றது தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக இருக்க டேட்டா செட்டு எலக்ட்ரானிக்ஸோட டேட்டா செட்டு 2009 1300. இதெல்லாம் தேவைப்படாது. பிசிபி காம்பனன்ட் டிடெக்ட், வால்யூமெட்ரிக் கால்குலேஷனு என்னன்னு புரியல, சென்சார் கால்குலேஷனு, இதே போதும். ஓகேவா? இமேஜஸில் இருக்கும் டேட்டா செட்டு. யோலோ V11 டார்க் நெட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் டென்சார் ப்ளோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் ஆப்ஜெக்ட் எக்ஷனில் டன். ஓகேவா? பிசிபி காம்போனன்ட்ஸில் பேட்ரி, பஸ்ஸர், கெப்பாசிட்டர், கனெக்டர், டையோடு, டிஸ்பிளே, இண்டிகேட்டர், பொட்டன்ஷியோமீட்ரு, அவ்வளோதான் இருக்குப்பா. எடுத்துட்டு உட்காருவேன். ஓகே, வியூ அவ்வளோதான். புரியுதா? இதுதான் ஃபஸ்ட் பார்ட். எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி கிட்டப்பில் போட்டு வைக்கணும். கிட்டப் அக்கௌண்ட்டு எல்லாத்துக்கும் தேவை. ChatGPT ஃப்ரீயாக கிடைக்கும். ஐ மீன் இமேஜ் ஜென்ரேஷன் கிடைக்காது, பட் ஆனால் மித்தது கிடைக்கும். அப்போ கிட்டப்பில் போய் கிட்டப் அதை போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாட்டர் குவாலிட்டி அப்படின்னு ஒரு ரீப்போ போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம நாளுக்கு நாள் பிரபலமாகிட்டே வரும். கூடிய விரைவில் ரோட்டில் பிச்சை எடுக்க போகிறோம். அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல பாசிட்டிவாக நினைக்கணும். ஓகேவா? வாட்டர் குவாலிட்டி டிடெக்ஷன், வாட்டர் குவாலிட்டி ஜல்ஜீவன் வந்து இவர் மோடியோட பாலிசி. ஜீவன் ப்ராஜெக்ட். ஓகே,
டர்பிடிட்டி டிடி என்டியூ. இதில் யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து டெவலப் ஆகலாம். அவ்வளோதான். ஓகேவா? அப்பாச்சியில் தான் போடுறேன். இது ரீட்மி ஃபைல்லே இருக்கும், அவரும் எடுத்து இதை யூஸ் பண்ணலாம். சரியா? இதில் முக்கியமான டேட்டா செட்டை எடுத்து 2 வகையில் சொல்லித்தரேன். எப்படின்னா, ஒரு வகையில் வந்து நீங்களாக டேட்டா செட்டை பிரித்து எடுத்து கரெக்ட் பண்ணி போட்டு இது பண்ணுறது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி வரும். எப்படின்னா டேரெக்டாக எடுத்து பண்ணுறது. அதுதான் இப்போ ஒத்து வரும். பட் டார்க்நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து அது வந்து அட்டானமஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது தனித்து செயல்படக்கூடிய உண்டு. அது அப்படி தான் பண்ணணும். ஸோ வாட்டர் குவாலிட்டி டேட்டா செட்டு, வேறு எதுவும் டேட்டா செட் இருந்தால் எனக்கு லிங்க்கை வந்து இந்த மெயிலுக்கு அனுப்புங்க. ஓகேவா? .txt எதில் சார் இருக்கும் அப்படின்னா, இந்த லிங்க் வந்து நான் என் கிட்டப்பில் கொடுத்துருப்பேன். சரியா? இதில் வந்து என் மெயில் ஐடி இருக்கும். ஓகேவா? மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் என் மெயில் ஐடி. நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, தயவுசெய்து அப்படி கேட்காதீங்க. ரைட்டா? அது யூடியூபோட பாலிசிக்கு அகென்ஸ்ட் ஆனது. ஓகே, calculus bola@gmail.com @gmail.com calculus bola@gmail.com. ரைட்டுங்களா? போட்டிருக்கேன். என்னை அது வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவர் நம்ம ஃப்ரெண்டு கம்பெனியாக இருக்கிறதுனால ஓப்பன் சோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. மித்த ப்ரைவேட்டாக இருந்தால் பண்ண சொல்ல மாட்டாங்க. அவங்க நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? நன்றி, வணக்கம்.